प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहासपुराणकाः मुनयश्च महात्मानः வேதார்த்தவாதினः. இந்த ஸ்லோகம் நாம் அறிய வேண்டிய 5 விஷயங்களை பற்றி சொல்ல வந்தது. நாமார் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேணும். நாம் அடைய வேண்டிய பரமாத்மா ஆர் என்ன அவர் ஸ்வரூபத்தை அறிய வேணும். அவரை அடைவிக்கும் வழி உபாயம் சாதனம்னு சொல்லப்படுகிறது. அது எதுன்னு புரிந்து கொள்ள வேணும். அடைந்து என்ன பண்ண போகிறோம், அனுபவிக்க போகிறோம், அதான் பிராப்பியம் புருஷார்த்தம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி அந்த பிரம்மத்தை அடைய ஒட்டாமல் எது தடுத்துன்னு இருக்கோ விரோதிகளை தெரிந்து கொண்டு விலக்க வேணும். சாஸ்திரங்களில் வேதம், வேதாந்தம், இதிகாச புராணங்கள் போற்றப்படுபவை. சாசனா சாஸ்திரம்னு சொல்லுகிறோம். இன்னத்தை செய், இன்னத்தை செய்யாதே, இன்னத்தை செய்வதனால் இந்த பலம் கிடைக்கும், இன்னதனை விட்டதனால் இன்ன தண்டனை கிட்டும் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துறது தான் சாஸ்திரம். நாம் எப்போ பிறந்திருக்கிறோமோ அப்போ வாழ்வதற்குண்டான ஒரு நூல் வேணும். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு செயல் விளக்க நூல் வேண்டும். அதை போல நாம் பிறந்திருக்கோம்னால் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதை விளக்குவது தான் வேதங்களும் வேதாந்தமும் இதிகாச புராணங்களும். இதிலே வேத வேதாந்தத்துக்கு ஸ்மிருதி இதிகாச புராணங்களை உபபிரம்மணங்கள்னு சொல்லுவார்கள். வேதத்துக்கு உபபிரம்மணங்கள் ஸ்மிருதிகள், வேதாந்தத்துக்கு உபபிரம்மணங்கள் இதிகாச புராணங்கள். உபபிரம்மணம்னால் அதன் அர்த்தத்தை விளக்கி மேலும் புரிய வைக்கும் நூல். வேதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மிருதிகள் வேணும். வேதாந்தத்தின் அர்த்தம் புரிய இதிகாச புராணங்கள் வேணும். இதிகாச புராணங்களை தெரிந்து கொள்ளாமல் வேதாந்தத்தை மட்டும் வாசித்தால் அதன் உண்மையான அர்த்தம் நமக்கு புலப்படாது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேது தியல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யத்தின்னு ஒரு ஸ்லோகம். இதிகாச புராணங்களை கற்காமலே வேதாந்தத்தை மட்டும் படித்தோம்னால் அப்போ அதன் அர்த்தம் சரிவர புலப்படாது. ஆனால் இப்போ நாம் மாறி இருக்கோம். வேதாந்தத்தை மட்டும் படிச்சுட்டு இதிகாச புராணங்களை படிக்காவிட்டால் நம்முடைய தப்பான அர்த்தத்தை இவன் சொல்லிட போகிறானே இன்னும் வேதாந்தம் பயப்படுமா. வேதாந்தத்தையே ஒரு தாயாக கொண்டு மகன்களான நாம் எல்லாரும் இதிகாச புராணங்களை படிக்காமலே ராமாயணம் தெரியாது, பாரதம் தெரியாது, பாகவதம் தெரியாது. இது தெரியாமலே வேதாந்தத்தை மட்டும் படித்தோம்னால் நம்ம பற்றி தப்பான அர்த்தத்தை இவன் சொல்லிட போகிறானே அப்படின்னு வேதாந்தமே பயப்படுமா. நம் கதை வேறு, தலைகீழ் கதை. இதிகாச புராணங்களை ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் வேதாந்தம் தான் தெரியாது. கதை இப்போ ராமாயண கதை யாரை கேட்டாலும் தெரியும், மகாபாரத கதை தெரியும், பாகவத கதை தெரியும், ஆனால் வேதாந்தம் தெரியாதோ இல்லையோ. அதை தெரிந்து கொள்ளுவதற்குத்தான் இப்போ வாய்ப்பு. வேதாந்தத்தில் இப்படி ஒருத்தன் இருக்க வேணும்னு கடினமான விஷயத்தை சொல்லிடும். அதை சுலபப்படுத்தி எளிமைப்படுத்தி இப்படி வாழ்ந்தவர்கள் உள்ளனர். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீ நடந்துக்கோ என்பதை தான் இதிகாசமும் புராணமும் சொல்லும். அந்த இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றால் மெருகூட்டப்பட்ட வேதாந்தம் 108 உபனிஷத்துகள் கொண்டவை. அதிலும் 10 உபனிஷத்துக்கள் பிரபலமானவை, பிரதானமானவை.